இந்த சேஃப்டி லாக்கர யாராவது உடைக்கவோ, கட் பண்ணவோ முயற்சி பண்ணா, உடனே உங்களுக்கு கால் வந்துரும். உங்களுக்கு மட்டுமல்ல, இதில 4 நம்பர் வரைக்கும் குடுத்துக்கலாம். 4 நம்பருக்கும் ஒரே டைம்ல கால் வரும். அப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, போலீஸுக்கோ ஃபோன் பண்ணி, உங்களுடைய பொருள சேஃப்டி பண்ணிக்கலாம். This is an alert call from V-Safe Smart Locker. இந்த மாரி சேஃப்டி ஃபீச்சர் நீங்க வேற எந்த லாக்லயாவது பார்த்துருக்கீங்களா? இது மட்டும் கிடையாது. நீங்க வீட்ல இல்லாத நேரங்கள்ல உடைக்க ட்ரை பண்ணாம, உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டயே டூப்ளிகேட் பண்ணி, அத வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா, அதுக்கு தான் ஆர்ம்டு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இவங்களுடைய ஆப்ல குடுத்துருக்காங்க. நீங்க வீட்ட விட்டு போகும்போது அந்த மோட ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி உடைக்க ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாரி டூப்ளிகேட் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, ஓப்பனே ஆகாது. நீங்களே வந்து ஓப்பன் பண்ணாலும் ஆகாது. அந்த மோட ஆஃப் பண்ணா தான் ஆகும். ஒருவேளை உங்க மொபைல எடுத்து அந்த மோட ஆஃப் பண்ணிட்டாக்கா, அதுவும் ஆகாது. அது ஏன்னா, உங்க மொபைல் இந்த டிவைஸுக்கு பக்கத்துல இருக்கும்போது மட்டும் தான், நீங்க அந்த மொபைலோட அந்த டிவைஸ கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மோட ஆன் பண்றது, ஆஃப் பண்றது இந்த மாரி விஷயங்கள் செய்ய முடியும். அதோட உங்க மொபைல் மூலமாவும் இந்த டிவைஸ ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றதால, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிவைஸுக்கு பக்கத்துல இருக்கும்போது மட்டும் தான் பண்ண முடியும். வெளிய எங்கேயாவது தூரமா இருக்கும்போது பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம எல்லா லாக்கருக்குமே மெக்கானிக்கல் கீயும் ஒண்ணு குடுப்பாங்க. எமர்ஜென்சி டைம்ல ஓப்பன் பண்றதுக்காக. அந்த கீய டூப்ளிகேட் பண்ணி யாராவது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கால் வரும். இது மட்டும் இல்ல சில பேர் கேட்கலாம், நீங்க வீட்ல இருக்கும்போதே உள்ள வந்து உங்கள மிரட்டி இந்த டிவைஸ ஓப்பன் பண்ண வச்சா, என்ன சேஃப்டி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. அதுக்கும் ஒரு சேஃப்டி இருக்கு. அது ஆனா சீக்ரெட்டான விஷயம். அத வெளிய சொல்ல முடியாது இல்லையா? சீக்ரெட்ன்றதால இந்த டிவைஸ வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த சேஃப்டி ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் பத்தின ஃபுல் வீடியோ நம்ம மனோஜ் யூடியூப் சேனல்ல இருக்கு.